கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நலமுடன் வாழ என்ற நிகழ்ச்சியில் இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். இந்த முதுகெலும்பில் நிறைய பிரச்சனை வரும். அதாவது முதுகெலும்பு விலங்கி போகிறது, அதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிஸ்க் கம்ப்ரெஷன், இந்த முதுகெலும்பும் ஒன்றோட ஒன்று இப்படியே அமுங்கிரும். ஸோ இது டிஸ்க் கம்ப்ரெஷன். இதை தவிர முதுகெலும்பில் வீக்னஸ்னு ஒன்று வரும். அதாவது நம்ம பாஸ்டர் கரெக்டாக உட்காரலை அப்படின்னா முதுகெலும்பே ஒரு மாதிரி வளைஞ்சிரும். ஸோ அந்த வளையிறதுனாலேயே கூட நமக்கு முதுகு வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ என்றைக்காவது நம்ம நேராக உட்காரும் போது நமக்கு ஒரு வலி வரும். ஸோ இது மாதிரி முதுகெலும்பில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதில் மெயினாக இந்த L4 L5 இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையான இடம். ஸோ நம்ம பிரச்சனைன்னு வர்றது ஆரம்பத்தில் இதில் தான் வரும். ஸோ இதில் பிரச்சனை ஏதோ ஒரு முதுகெலும்பில் இப்போ ப்ரொலாப்ஸ் ஆகுறதோ கம்ப்ரெஷன் ஆகுறதோ ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா மேலே இருக்கிற மற்ற எலும்புகள் எல்லாமே அதோட செயலை இழக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த முதுகெலும்பை நம்ம எப்படி ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கணும்? முதுகெலும்பில் எனக்கு பிரச்சனையே வந்துருச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கம்ப்ரெஷனே இருக்குது, வலி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணும்? பேசிக்கான பயிற்சி மார்ஜாரி ஆசனம். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் விட்டு வரீங்க, நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் டெய்லி வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த முதுகெலும்பு எவ்வளோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம என்ன மாதிரியான வண்டி வச்சுருக்கோம், எவ்வளோ ஒரு கரடுமுரடான பாதைகளில் நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு வரோம். முதுகெலும்பு அது எந்த அளவுக்கு ஜர்க்கு கொடுக்கு. ஒரு 25 வயசில் ஓட்டின மாதிரியே நம்ம 50 வயசு வரைக்கும் ஓட்ட முடியுமா? அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்ட்ரென்த்து இருக்குமா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கிறோமா? இது எல்லாமே யோசிக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் வெயிலில் போய் நம்ம நிற்கிறோம், காலை வெயிலில். சின்ன குழந்தை நம்ம பிறந்த உடனே ஒரு 45 நாள் வரைக்கும் வெயிலில் காட்டுவோம். ஏன்? அந்த விட்டமின் டி பாடியில் அப்சர்வ் ஆகணும், குழந்தையோட எலும்பு நல்லா இருக்கணும்னு நம்ம குழந்தைய வெயிலில் காட்டுறோம். இப்போ எத்தனை பேர் நம்மளே போய் வெயிலில் போய் நிற்கிறோம். இதனாலேயே இப்போது 40-50 வயசில் வர வேண்டிய தேய்மானங்கள் எல்லாமே இப்போ ஏர்லியராகவே 18 வயசு பொண்ணுங்க பசங்க எல்லாருக்குமே இந்த டீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா விட்டமின் டி பாடியில் இல்லை. விட்டமின் டின்ற ஒரு இது இருந்தால் மட்டும்தான் அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து அந்த கால்சியமை எடுத்துகிட்டு போய் எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே அது அப்சர்வ் பண்ணும் பாடியில். ஸோ இந்த விட்டமின் டியே இல்லாமல் நம்ம கால்சியமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அன்வான்ட் கால்சியம் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ இதுக்கு நம்ம வெயிலில் நிற்கிறோம். இப்போ விட்டமின் டிக்கு ஊசி இருக்குது, பவுடர் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம நேச்சுரலாக அப்சர்வ் பண்ணக்கூடிய வரைக்கும் நம்ம உடம்பை நேச்சுரலாகவே அடாப்ட் பண்ணலாம். ஸோ இந்த முதுகெலும்பு இந்த டீஜெனரேஷனோ இப்போ முதுகெலும்பில் தேய்மானமோ எது இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த முதுகு வலின்றது டோட்டலாக மாறிடும். சரிங்களா? இப்போ இன்றைக்கி நான் பண்ணி காமிக்கக்கூடியது இந்த மார்ஜாரி ஆசனம். ரொம்ப பேசிக்காக இந்த பூனை நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே அதுவே எக்ஸசைஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா முதுகெலும்பை வளைச்சி கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எந்திரிச்ச உடனே சோஃபாவில் உட்காந்து நல்லா காஃபியை குடிக்கிறோம், அதுக்கப்புறம் அப்படி சேர் மாதிரி உட்காந்துருக்கோம், அப்படியே சாப்பிட்றோம், அப்படியே எந்திரிச்சு போயிடும். இந்த காலும் கையும் ஒரே அகலம் இருக்கணும், கை எக்ஸாக்டாக ஷோல்டர் லெவலில் இருக்கணும். இப்போ நம்ம அந்த பூனை நாயெல்லாம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சிங்கை மட்டும்தான் பண்ண போகிறோம். மார்ஜாரி ஆசனம், பூனை ஆசனம்னு சொல்லுவோம். இப்போது தலையை மேலே பார்க்கும்போது மெதுவாக முதுகெலும்பை கீழே கொடுத்துட்டு போகணும். தலையை மேலே பார்க்கும்போது நல்லா முதுகெலும்பை கீழே போகணும். இதில் பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருந்து லோயர் பேக் வரைக்கும் முதுகெலும்பை நம்ம நல்லா வலிச்சிடுறோம். இது ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் தான். இந்த ஸ்ட்ரெச்சிங் இப்போ கழுத்து வலி இருக்கிறவங்க கழுத்தை இந்த அளவுக்கு வளைக்க வேண்டாம், கழுத்தை வளைக்காமல் முதுகை மட்டும் வளைக்கலாம். முதுகில் எனக்கு வலி இருக்குது, மரத்து போகுது, நான் மருந்து எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பயிற்சியை முயற்சி பண்ணி பார்க்கலாம். முதுகில் ஒரு விதமான ஸ்டிஃப்னஸ் இருக்கும் எப்போவுமே சிலருக்கு, அப்படியே உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு. அதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கழுத்தை உள்ளே மடக்குங்க. இப்போ அதுக்கு ஒரு ரிவர்ஸ் போஸ், ஃபார்வர்ட் பெண்டிங். முதுகெலும்பை நல்லா மேலே தூக்கணும் ஒட்டகம் மாதிரி. இப்போ இதில் அப்பர் பேக்கை நம்ம ஃபுல்லாக மேலே தூக்கிடுறோம், லோயர் பேக்கை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிடுறோம், கழுத்தை முன்பக்கமாக வளைச்சிடுறோம். இப்போ இதையே நீங்கள் மாறி மாறி ஸ்லோவாக ஒரு 5 தடவை அப்படியே காலையில் எழுந்திரிச்ச உடனே சும்மா பெட்லேயே உட்காந்து நீங்கள் பண்ணலாம். அட்வைசபிளே கிடையாது பெட்டில் உட்காந்து பண்ணுறது. சரி எப்படியாவது பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பெட்லேயே உட்காந்து பண்ணலாம். ஒரு 5 தடவை பண்ணிங்கன்னா அந்த மார்னிங் உங்களுக்கே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் தெரியும். உடம்பு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, நான் நேற்று நிறைய வேலை பார்த்தேன், நிறைய தூரம் அலைச்சல் இருந்தது
அப்படின்னா எந்திரிச்ச உடனே இந்த பயிற்சியை பண்ணீங்க அப்படின்னா இந்த டயர்ட்னஸ் டோட்டலாக போயிடும். கீழே உட்காருங்க வஜ்ராசனத்தில். நல்லா சத்தமாக 2 மூச்சு. மூச்சு. இப்போ இதுலேயே ஒரு சின்ன வேரியேஷன். மார்ஜாரி ஆசனம், வாங்க பூனை ஆசனம். இப்போது முதுகை மேலே பார்க்கும்போது காலை மேலே தூக்கணும். காலை மேலே தூக்குங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக தூக்கணும். இப்போ முதுகெலும்பை மட்டும் இல்லை, நம்ம காலில் இருக்கக்கூடிய தசைகள், மெயினாக சயாட்டிக்கா, இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பயிற்சியை கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். இப்போது கால் அப்படியே முன்னாடி மடக்கி நெத்தி முட்டிக்கு வரணும், இல்லை கால் முன்னாடி மடக்கி கொண்டு வரணும். இது 2ஐயும் மாற்றி மாற்றி பண்ணணும். கால் பின்னாடி, கால் முன்னாடி. அப்படியே சைமல்டேனியஸாக அந்த முதுகுக்கு, கழுத்துக்கு, இடுப்புக்கு, தொடைக்கு, இந்த மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு மூமெண்ட் கொடுக்குறோம். போதும். இப்போ அதே மாதிரி அடுத்த கால் தலை மேலே, அதே மாதிரி கால் முன்னாடி. இது ஒரு 3லேருந்து 4 தடவை பண்ணலாம். முதுகை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம், லோயர் பேக்குக்கு ரொம்ப முக்கியம் மார்ஜாரி ஆசனம். சரி, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேராக உட்காருங்க வஜ்ராசனம். 2 மூச்சு. மூச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணுங்க. காலை தூக்குங்க மேலே. முதுகும் காலும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த பயிற்சி நம்ம பண்ண முடியும். சரி, நேராக உட்காருங்க. பத்மாசனம் போட்டு இன்றைக்கி நம்ம பார்த்த பயிற்சி மார்ஜாரி ஆசனம். முதுகில் வலி இருக்கிறவங்க, நான் சொன்ன மாதிரி டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த பேசிக்கான பயிற்சி பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வலிகள் இருக்குது, நீங்கள் என்னென்ன வைத்தியங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி பயிற்சிகள் என்னென்ன பண்ணலாங்கிறத நான் வரும் வாரங்களில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு வேறொரு பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அன்பே மதம், வம்பானால் மதவெறி. கிறித்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம், புத்த மதம் என்றெல்லாம் மதங்கள் இருக்கின்றன. மதம் மக்களை அன்பால் இணைக்க வேண்டும், அதுதான் மதம். வம்பால் மக்களை பிரிக்கின்ற ஒன்று மதம் அல்ல, அது மதவெறி.